வணக்கம். இன்றைக்கி காலையிலேக்கு வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ் தான் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் வந்து கடாய் வச்சு பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டேன். தக்காளியும் வதக்கிட்டுருக்கேன். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் தான் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள். அதனால் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த தண்ணி நம்ம வந்து ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து கொதிய விட்டுக்கலாம். அதே சமயம் பாருங்கள், இட்லியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக. முட்டையும் உரிச்சு வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அந்த முட்டையும் வந்து பரட்டி வச்சுருக்கேன். இப்போ பரட்டின முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த குழம்புல வந்து நம்ம அதையும் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுவும் நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் திக்னஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சோடனே நம்ம வந்து இட்லிக்கு பரிமாறுறதுக்கு நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இட்லி அண்ட் முட்டை குழம்பு. தேங்க்யூ.